உங்க பேச்ச கேட்டு நான் காலகாலையில பல்ல வளைக்க தொலைச்சிட்டேனே. பல்லு வளர்க்கறது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுறிய. ஐயோ எனக்கு பசிக்குது, வாங்க என்ன போலாம். கவலையே படாத. உன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை பல்லு வளர்க்கறவனுக்காகத்தான் அண்ணம்மா ஆப்பக்கடையை திறந்து வச்சிருக்கா. வயிற்ற நடப்பி கூட்டு வர. என்னது அண்ணம்மா வைத்தியா? அறிவு கட்டவனே, அவ புருஷனுக்கு எனக்கு தகராறே உண்டு பண்ணிடுவோம் போல இருக்க. ஓ வயிற்ற நடப்பி கூட்டு வரேன், நட. அண்ணம்மா பட்டு பட்டு நீ ஆப்பத்தை சுத்து போடுற. ஈவினிங்குள்ள எங்க தலையை அடகு வச்சாவது உன் கடனை நாங்க செட்டில் பண்றோம். இது வரைக்கும் கொடுத்த ஆபத்துக்கு காசையும் கடற்காரங்க காணும். சாயந்தரம் வந்து செட்டில் பண்றாங்க. செட்டில் மரியாதை இங்கிட்டு போயிடுங்க, இல்லன்னா நடக்கல சொல்லிட்டேன். அண்ணம்மா, அல்ப ஆபத்துக்காக எங்களை நீ பழச்சிக்காத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே நான் வருவேன். இவர் வருவாரு, அவர் கூட நான் வருவேன். அண்ணம்மா நீ மடக்கிற. அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா என்னங்க அண்ணம்மா எப்படி ஏதாவது பேச? எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல. அப்ப பேரே சொல்லுவோம். அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா. ஆப்ப கருங்கிற வாசனை வருது. சும்மா சொல்லக்கூடாது. என்ன அண்ணம்மா கடை ஆப்ப இருக்குத படு சூப்பர் டேஸ்ட். உள்ள போகுது. ஏன் உள்ள போகாது? கைய கால பிடிச்சி கடன் வாங்குறது நானு, முழுங்குறது நீயா? அட அது இல்ல. ஏன்ன ஆப்ப கடனை சாயந்தரத்துக்குள்ள அடைச்சிருன்னு அண்ணம்மா கிட்ட அவ்வளவு தாங்க சொன்னீங்களே, அது எப்படி? அடே நேத்து ராத்திரி நாம என்ன பண்ணணும்? ஐயோ ராத்திரி என்னெல்லாவோ பண்ணிருப்போம். அத போய் இங்க நேத்து ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன்? கூத்துக்கு. என்ன கூத்துக்கு? ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது. தூக்கத்திலே இருடா தூங்கு மூஞ்சி. ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன தத்துவம்? பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அப்படியா? ஆமா.